இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கின்றது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோங்க. தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி, 6ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் ராகு, 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கின்றாங்க. அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகள் பார்த்தோம் அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். மே மாதம் 6ஆம் தேதி புதன் 7ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். மே மாதம் 14ஆம் தேதி சூரியன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. மே 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தா சுக்கிரன் 8ஆம் இடத்துல மற இருக்கின்றாருங்க. மே 24ஆம் தேதி முதல் புதன் பகவான் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வாருங்க. மே 31ஆம் தேதி அன்று பாருங்க, செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி வீட்டில் அமர இருக்கின்றார். இதான் இந்த ஒரு மாத கிரக பயிற்சிகள். இப்போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாருங்க. சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா லாபாதிபதி, பெரும் பாதகாதிபதி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதியோட சூரியன் இருப்பாருங்க. அப்போது நல்லதொரு நிர்வாக திறமைங்கிறது இருக்குங்க. நல்லதொரு கம்பீரமாக இருப்பீங்க. தலைமை பொறுப்புகள் என்பது தேடி வருங்க. இருக்கக்கூடிய முடிவுகள் என்பது சரியாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். சில இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியோட சூரியன் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கும். ஆனால் அவர் பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால பேராசையினால் ஒரு சில கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் விழிப்பாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதம் 20 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. ஏற்கனவே 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்போது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. மற்றபடி 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு சிலருக்கு திடீர்னு வெளிநாட்டு செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்கும். வழக்கு இருந்தால் லாபத்தில் முடியுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி சஞ்சாரம் செய்வது சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக செவ்வாய் இங்கே 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் 3, 6, 10, 11 நன்மை செய்வாருங்க. அப்போது 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால நல்லதொரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மன தைரியத்தை கொடுக்குங்க. போலீஸு, இராணுவம், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதிகார யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும். செய்கின்ற தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும். நல்லதொரு ஊக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பது எதையுமே சாதிக்க முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பது லாபங்க. ஒரு நல்லதொரு வலுவான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் அப்படிங்கிறவர் 8ஆம் இடத்துல மறைகின்றார். குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வருடத்திற்கு உங்கள் மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரை 8ஆம் இடத்துல இருப்பார். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகையான அதிர்ஷ்டம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பாவி 8ஆம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது நல்லது தான். பொதுவாக மறைந்த குரு நிறைந்து தருவாருங்க. ஆனால் குரு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு, அதாவது கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து உங்கள் விஷயத்தை தலையிடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி குருவால் உங்களுக்கு கெடுதல் பலன் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா குரு பகவான் இன்ன இடத்தை விட பார்த்த இடத்தை தான் உங்களுக்கு பல பலன்கள் செய்வார். மேலும் குரு பகவானுக்கு பாருங்கள், 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லதொரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் கிடைக்குங்க. அதே போல் இந்த பாருங்கள், புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. மே மாதம் ஒரு 6 தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் யோகாதிபதி தான். அவரும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 18 நாட்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. வியாபாரம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது ஏற்படுங்க. அதே போல் பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நல்லதொரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் புதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால கிடைக்குங்க. அதே போல் சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபத்துக்கு உடைய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். மாத ஆரம்பத்தில் சூரியன் 7ஆம் இடத்துல இருப்பது நன்மையை தான் செய்யுங்க. அதே மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பாதகாதிபதி அப்படிங்கிறனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கும் தொழில் பார்ட்னர் அப்படி இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கும் சில வாக்குவாதத்தை கொடுக்கும். சில கஷ்டங்களை கொடுக்கும். சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். கவனமாக இருக்கணுங்க. அதே போல்
உங்களுக்கு ஒரு வெளிநாடு போகிறீங்க, ஒரு வெளியூர் போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட்டுகள் விஷயத்துலலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறவர் 7ஆம் இடத்துல இருக்கும்போது எங்கே போனாலும் பாருங்கள், ஒரு வெளியூர் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஒரு சில தடைகள் அப்படிங்கிறத கொடுக்குங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் மற்றவர்கள் விஷயத்தில், அதாவது மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடாது. சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 8ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். லாபத்து கூடவே 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வழக்கு லாபம் உங்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு பிறகு சூரியன் 8ஆம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அப்போது லாபத்துக்கு உடையவனும் 3ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. அது ஒரு வகையில் ஒரு நன்மை தான். உங்களுக்கு சூரியனால் கெடுபலன்கள் அப்படிங்கிறது இருக்காது. சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுப்பாரு. வழக்கு இருந்துச்சு அப்படின்னா சாதகமாக முடியும். ஏன்னா லாபத்துக்குடையவன் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வழக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மாத கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் வலுவாக இருக்கிறாருங்க. மே மாதம் 20ஆம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிக்கு உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசியை பறக்கின்றார். எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டங்க. சரிங்களா? ஒரு பெரிய ஒரு நன்மைகளை பார்க்க முடியுங்க. அதாவது ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும். ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அதே போல் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் எந்த ஒரு கிரகம் வலுவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு தான் 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கின்றார். அப்போது இந்த வருட கிரகத்தில் ராகுவோடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்குமே பாருங்கள், எங்கே போனாலுமே எவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்குங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமாக முடியும். எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது குறையுங்க. எங்கே போனாலும் எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னா அது நீங்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். இந்த ராகு 6ஆம் இடத்துல இருப்பது அவ்வளோ ஒரு சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் கோச்சாரத்தில் 3, 6, 11 அப்படிங்கிறத இடத்துல நன்மை செய்யும். அப்போ 6ஆம் இடத்துல நன்மை இருப்பது உங்களுக்கு எல்லாமே நன்மை தாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு ஊக்கத்தை கொடுக்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்குங்க. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எந்தெந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 8, 9, 10 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்மளுடைய உடல் காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைமையும் அந்த நாட்களில் தான் இந்த பதட்டம், படப்படப்பு, தெளிவில்லாத நிலைமை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். சந்திராஷ்டம தினங்களில் இந்த புது முயற்சிகளை தவிர்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் பாதுகாப்பு கவசம் கண்டிப்பாக அணியணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசணும் இந்த சந்திராஷ்டம தினங்களில். சரிங்களா? அதனால் சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்தெந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 4, 5, 6, 7, 8 அதே போல் மே 15, 16, 17, மே 20, 21, 22 மேலும் மிகச்சிறந்த நன்மை